நீங்கள் வந்து கோரியோகிராஃபி பண்ணியிருக்கீங்க, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க, சாங் எழுதியிருக்கீங்க, சிங்கராக இருந்திருக்கீங்க, ரேப்பராக இருந்திருக்கீங்க, ஃபிலிம் மேக்கிங்கில் இருந்திருக்கீங்க, ஆக்டராக கூட இருந்திருக்கீங்க. ஸோ இந்த ஒரு ஜேர்னி எது நல்லாவே இல்லைன்னா இல்லை இந்த ஒரு எது கஷ்டம் நினைக்கிறீங்க? இதில் இத்தனை கேரக்டரில் நீங்கள் பூந்து வந்துட்டீங்க. சில பேர் வந்து ரெண்டு கேரக்டர் மேலே தாண்ட முடியாது ஒரு 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 ஆர்டிஸ்ட் ஒரு கடன். ஆனால் நீங்கள் வந்து இயல், இசை, நாடகம் இந்த மூணுத்துல இருந்துட்டு. ஸோ இதில் நான் உங்ககிட்ட சொல்லி கேட்குற மாதிரியே இருக்கு. எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க, இவனுங்க என்ன இவனுங்க காசு கொடுத்து வசன் வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்க சொன்னாரு அப்படி இருக்கு. ஆக்சுவலி இல்லை உங்களை பற்றி சில பேருக்கு தெரியும், உங்கள் வாயால் சொன்னதா பெட்டரா? இது வந்து கோப்பி கடையில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் எப்படி நான் பின்னாடி நின்று அசாமேரி வருமா அப்படிலாம் பேசுறது கிடையாது. டேரக்டாக சொல்லிடலாம். ஒரு பேர் எல்லாமே கஷ்டம் தான். ஆனா விருப்பம் இருந்துச்சுன்னா அதாவது ஒரு விஷயம் நம்ம லவ் பண்றோம், அது ரொம்ப பிடிக்குது நமக்கு, நம்ம அதுல ஏதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறோம், அதை கத்துக்கிட்டு செய்யணும்னு நினைக்கிறோம். நம்ம கத்துக்கிட்டு செய்யும் போது கூட தப்பா வர வாய்ப்புகள் இருக்கு, இன்னும் சரியா அவர் கத்துக்கல. ஸோ படைப்புலையும் நம்ம அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணிக்கணும். ஸோ பிடிக்கணும், போத வலி கூட பிடிச்சி வலிக்கணும். இப்போ காதல் வந்து வலி தானே, அது பிடிச்சிச்சுன்னா அந்த வலி அது அப்படிதான். பிடிச்ச விஷயத்த வந்து நம்ம விருப்பப்பட்டு செய்வோம். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை விருப்பப்பட்டு செய்வோம். எனக்கு இது பிடிக்கும், நடிக்கிறது பிடிக்கும், டைரக்ஷன் பிடிக்குது, நிறைய கற்றுக்க வேண்டியது டைரக்ஷனில். அது பிடிச்சி செய்கிறதுனால டான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறவங்க. எதில் வந்து பாலிடிக்ஸ் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியும். இப்போ வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியிலையும் டான்ஸிங் இண்டஸ்ட்ரிலையும் வந்து பாலிடிக்ஸ் நிறைய இருக்கும். என்ன இப்படி சொல்கிறாரு அப்படிலாம் இல்லை, அது கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேர் இல்லை, ஸோ நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் இருக்காது. பட் நான் பார்த்ததுல ரொம்ப கடினமாக இருக்கிறது வந்து இந்த ரெண்டு துறையில். அதனால வந்து அதை நான் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணி கரெக்டாக செய்வேன். ரொம்ப செய்ய மாட்டாங்க. இல்லை டெய்லி டான்ஸ் ஆடி வீடியோ போடலாமே போட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இல்லை அது கரெக்டாக நம்ம அது இப்போ நிறைய பேருக்கு எல்லாமே தெரியுதுல்ல, நிறைய டான்ஸ் தெரியுது. ஸோ நம்ம கரெக்டான சேனலில் கரெக்டான டான்ஸ் கொடுத்தா தான். சில பேர் நல்லா ஆடின வீடியோவே சிலது ஓடல. இப்போ இன்னும் நல்ல யங் டான்சர்ஸ்லாம் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ நம்ம மாடர்ன் டான்ஸு, டிவியில் பாலிவுட் டான்ஸு, சினிமாட்டிக் டான்ஸ், இந்த மாதிரி ஒரு மேட்டர் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து எல்லாம் நிறைய கிளாஸஸ் இருக்குது, நிறைய டான்ஸ் கிளாஸஸ் இருக்குது, நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. முன்ன இல்லாததுலாம் இப்போ நிறைய இருக்குது. இது ரெண்டில் வந்து கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு தோன்ற விஷயங்கள். இப்போ வந்து சமீப காலமாக வந்து ஒரு 10-12 வருஷமாக வந்து ரியாலிட்டி ஷோஸ் டிவியில் வந்து நிறைய ரியாலிட்டி ஷோ இருக்குது. பட் அதோட எண்டிங்கில் வந்து எதுவுமே கிடையாது. அது பர்ஸ் கொடுத்துருவாங்க, வின் பண்ணிடுவாங்க, காடி எடுத்துகிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் எங்கே போயிட்டான்னு தெரியாது. அவன் எல்பம் செய்கிறானா இல்லையா, அவன் பாடுறானா இல்லையானா அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. பப்ளிசிட்டிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொலைச்ச மாரி ஒரு காலம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா எந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் வந்து ஹேப்பனிங்காக செய்யணும்னு நீங்கள் நினைப்பீங்க? நீங்கள் என்ன பேசுனீங்க தெரியுமா? யாரை பத்தி பேசுனீங்க தெரியுமா? இதை கட் பண்ணாம நீங்க போட்டீங்களா என்ன எனக்கு தெரியல. முருகா ஞான பண்டிதா காப்பாத்துறீங்களே. இல்ல நான் ரியாலிட்டி ஷோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா கேட்டீங்கன்னா அண்டர் டாப்ஸ் தேடுவேன். சூப்பர். நிறைய பேர் கீழே இருக்கிற ஆர்டிஸ்ட் தேடுவேன். இப்போ நான் என்ன பண்ணாலும் அதில் வந்து ஸ்டார்ஸு, செலிபிரிட்டிஸ் இவங்கனால வந்து விற்பனை ஆகும். அவங்கள விட்டுட்டு கீழே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களை கொண்டு மேலே கொண்டு வரும். அது மேலே கொண்டு வரது கீழே கொண்டு வரல, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறைய பேருக்கு அவங்கள தெரிய வைக்கிறது மட்டும் தான் நான் செய்யலாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன அந்த சேனல்ஸ் கூட அந்த அந்த இது கூட அதான் அவங்க பண்ணாங்க. உன்னை வந்து ஒரு லைட் போட்டு விட்டாங்க, உனக்கு தான் தெரியணும், நான் வந்து உன்னை பாய்ச்சிட்டு விடுறேன்னு. அது ஒரு கருத்து, அது ஒரு ஒரு விதமான ஒரு சைட்டோட. ஆனால் நான் உன்னை இப்படி பண்ணி ஒரு லைட் அடிச்சு விட்டேன், நீ எங்கே போனாலும் உன்னை எல்லாத்துக்கும் தெரியும், நீ என்ன பண்ண போற அதுக்கு. என்ன வந்து நாடரியா அவங்க வந்து நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி எனக்கு வேலைக்கு வச்சு நான் வந்து கிளிப்ஸ்லாம் செஞ்சு தமிழ்நாட்டிலேருந்து வர பாட்டுகளுக்கு ஆடி அதை வீடியோட அதை டிவியில் வந்து. ஸோ இது வந்து அவங்க பண்ணிட்டாங்க. நம்ம போய் நம்மளா தான் போகணும், எந்திரிச்சு நானா தான் போய் தேடுனேன். ஸோ அதை அவங்க நமக்கு பண்ணிட்டாங்க. இதை வச்சு நீ என்ன பண்ண போற? ஒருத்தங்க கொடுத்துறாங்க, நீங்க சொன்னீங்க அந்த ஸ்பாட் லைட் அடிச்சு விட்டாங்க. இந்த லைட்டை எப்படி நீ தக்க வச்சுக்கிறது, அடுத்து நீ என்ன செய்ய போற, எங்க போக போறன்றது உன் கையில தான் இருக்கு. நீ விட்டுட்டு நீ கம்பெனிக்கும் வேலைக்கு போகலாம், ஆஃபீஸுக்கும் வேலைக்கு போகலாம், என்ன வேணும் பண்ணலாம். ஆனா என்னை கூப்பிட்டாங்க, நான் பாட வச்சாங்க, நான் 1வது பரிசு வாங்கினேன், ஆனா என்னை கை விட்டாங்க, என்னை கூப்பிடுறது இல்லை, அடுத்த ஷோக்குனே டேய் நீயே கழட்டி நீயே அடிச்சுக்க. நீங்க ஃபிலிமிங் ஜேர்னியில இருக்கீங்க.
அதில் நிறைய அனுபவம் இருக்கும். ப்ரொடியூசர்ஸு, ஆக்டர்ஸு, ஷூட்டிங் ஸ்பாட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாரி போர்ட், இந்தமாரி நிறைய ஒரு புது புது அனுபவங்கள் இருக்கும். ஸோ மேபி நீங்கள் வந்து கோரியோகிராஃபியில் இருக்க இது கொஞ்சம் அனுபவம் தெரிஞ்சு இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப் சொசைட்டியில் உங்களோட ஃபிலிமிங் ஜேர்னி எப்படி இருக்கு நீங்கள் என்னென்ன பார்த்துட்டீங்க? இல்லை, நான் இப்போ படங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆணவாட்டம் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் ஆணவாட்டம் முடிஞ்சோடனே தாண்டவான்னு ஒரு படம், தாண்டவா முடிஞ்சோடனே ஒளிப்பதிவுன்னு ஒரு படத்தில் வேலை செஞ்சேன். அது ஒரு தொழில், அதாவது கதை மட்டும் இல்லை, டைரக்ஷன் மட்டும் இல்லை. அதே மாதிரி தாண்டவாவில் வந்து கதை மட்டும் இல்லை, டைரக்ஷன் மட்டும் இல்லை, அதில் நடிக்கவும் செஞ்சோம். ஆணவாட்டில் நடிக்கவும் செஞ்சோம், டைரக்டர் கூட வேலை செஞ்சோம், அசிஸ்டண்டாக வேலை செஞ்சோம். அதே மாதிரி தாண்டவாவில் எனக்கு 2 அசிஸ்டன்ட்ஸ் வேலை செஞ்சோம். ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும், வெறும் கமர்ஷியலாக இருக்கக்கூடாது அப்படின்றதுல எப்போதுமே நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் இருக்கணுன்றதுல மைண்ட் இருக்கும். இப்போ ஒளிப்பதிவோட ஸ்டாரி எழுதும் போது கூட வேற ஒரு டைரக்டர் எல்சன் செஞ்சார். அதே மாதிரி நான் செஞ்ச கதைகள் படங்கள் வந்து சிலது இன்னும் வரவே கிடையாது, இன்னும் வரவே இல்லை, இருக்கு, வரவே இல்லை. அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் அது இன்னும் இருக்கு. அது மாதிரி எண்ணெய் கொள்ளாதேன்னு ஒரு படம் இருக்கு. அந்த எண்ணெய் கொள்ளாதே இந்த படத்துக்கு வந்து எண்ணெய் கொள்ளாதேன்னு டைட்டில் ஒரு சாங் வேலை செஞ்சுருக்கோம். அதை வந்து சில திருடர்கள் வந்து வேலை செஞ்சாங்க. ஸோ அதனால அந்த படங்கள் வந்து அப்படியே வெயிட்டில் இருக்குது, வெயிட்டிங் இருக்குது. அப்புறம் வில்லவன் ஒரு படத்தில் வேலை செஞ்சேன். ஸோ இப்போ வந்து எனக்கே தெரியல அப்படின்னு ஒரு படத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஓகே, படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. இந்த வருஷம் கண்டிப்பாக அந்த படம் வெளியாயிரும். அதை டைரக்ஷன் செஞ்சுருக்கேன், நடிச்சிருக்கேன். என் கூட வந்து சசிதரன் ராஜு நடிச்சிருக்காரு. நாங்கள் 2 பேர் தான் அந்த படம். அது காமெடி மூவி. நான் என்னவா பார்க்குறேன்னா, நல்ல நடிகர் இருக்காங்க, நல்ல டைரக்டர் இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு படத்தை வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படத்துலேயே வந்து மொழி மாற்றி தான் நிறைய இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அதை வந்து இங்கிலீஷ் படமாக பார்க்குறவங்க கண்டிப்பாக இருக்காங்க, இல்லைன்னு சொல்லி. பட் நம்ம நாட்டில் வந்து இந்த மொழி மாற்றுறது வந்து மொழி மாற்றி அதை பார்க்குறது வந்து குறவு தான். இங்கிலீஷ் படத்தை பார்ப்பான், சைனீஸ் படமாக பார்ப்பான், ஜப்பனீஸ் படத்தை ஜப்பான் படமாக அந்த மாதிரி தான் பார்ப்பான். ஸோ எல்லா மொழியும் பார்க்குற ஒரு நாடு நம்ம நாடு. எல்லா விதமான மலாய் படம் கூட நம்ம பார்க்குறோம், எல்லா விதமான மொழியும் பார்க்குறோம், எல்லா விதமான ஸ்டைலும் நமக்கு தெரியும். ஸோ நமக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்குது. ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் நிறைய காலேஜஸ் இருக்குது, நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது, அகாடமிஸ் இருக்குது. நம்ம கற்றுக்கலாம், போயிட்டு காசஸ் இருக்குது, ஃபிலிம் பற்றி ஆக்டிங் பற்றி கற்றுக்கலாம். ஸோ இது எல்லாமே சூப்பர், எல்லாமே இருக்குது, நம்ம கற்றுக்கலாம். ஒரு படத்தில் வந்து நம்ம பாட்டு வாங்கினா கூட நடிகரில் செகண்ட் படம், தேர்ட் படம் அந்த மாதிரி போக இல்லை டிவி சீரியல்ஸோ சரி, டெலிமூவிஸோ சரி, நம்ம அன்னைக்கு நமக்கு துப்பு விழுந்தா கூட செகண்ட் மூவியில் குறவா துப்பு விழுவோம், தேர்ட் மூவியில் இன்னும் கொஞ்சம் குறவா, அப்படியே நம்ம கற்றுக்கலாம். நானே கொரியோகிராஃபராக இருந்து நடிக்கிற எனக்கு சான்சஸ் சின்ன இந்த ட்ராமாஸ்லாம் நடிக்க வரும்போது ரொம்ப படுத்துனாங்க பாடா. யோசிச்சேன், என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. ஏன்னா நம்ம கொரியோகிராஃபராக இருக்கும்போது நம்ம தான் வந்து ஆட்சியாக இருக்கும், ஆனால் நடிகராக போகும்போது சம்மந்தமே இல்லாமல் ஏசுவாங்க. இது ஏன் தப்பாக சொல்கிறாங்க, நம்ம கரெக்டாக தானே நடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏன் தப்பாக வருது, நீங்கள் எத்தனையோ கேக்லாம் போயிருக்கு, ஏசுவாங்க, சம்மந்தம் இல்லாத பாட்டெலாம் விடுவோம். ஆனால் படம் வரும்போது இன்னைக்கு நான் அந்த படத்துங்களை அந்த அந்த ட்ராமாஸ்லாம் பார்க்கும்போது ஐயோ இதனால தான் ஏசியிருக்காங்க அப்படின்றது. ஏன்னா ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் கற்றுக்கலாம். பட் ப்ரொடியூசர், இங்கே ப்ரொடியூசரும் வந்து ஒன் ஆஃப் த கலைஞன், ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட், ஒன் ஆஃப் த ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். கலையை பற்றி தெரியணும், கலைஞர்களை பற்றி தெரியணும், அவங்க சுபாவம் தெரியணும், அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியணும், அதெல்லாம் வந்து ப்ரொடியூசருக்கும் தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே எல்லாமே இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் எப்படி நம்ம வந்து வழி நடத்துறது, இவங்களுக்கு என்ன கொடுத்தா இவங்களோட கலையை வந்து இவங்களோட திறமையை வந்து இவங்களோட ஐடியாவை வந்து எப்படி நம்ம வெளியாக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நான் இடையில ஒரு படம் வேலை செஞ்சேன். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ், நான் பார்த்ததுலேயே ப்ரொடியூசர்ஸ் வந்து சில படத்தங்களில் வந்து சில ப்ரொடியூசர் வந்து விசில் அடிக்கலாம், அவங்களுக்கு சிலையே வைக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தலையிட மாட்டாங்க. படம் இதாவா, இதான் படம் முடிச்சிட்டிங்களா, இதான் படமா, எப்படி வந்திருக்கு படம், நல்லா இருக்கா அப்படின்னு. அந்த டைம் நம்ம கற்றுக்கிட்டு இருக்க டைமே வந்து அந்த மாதிரி ஆதரிச்சாங்க. சில பேர் நம்ம இப்போ வந்து ஒரு பிளானிங்கோட இருக்கும், ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் பிளானிங்கோட இருக்கும். ஓகே இதான் வரப்போகுது, ஒரு டார்க் காமெடி எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு பிளானிங்கோட இருக்கும். ஸோ அப்போ இந்த ப்ரொடியூசர் கிட்ட போய் சொன்னேன், இது காமெடி மூவி, இது டார்க் காமெடி, இது வந்து இது இப்படி வரப்போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு அவரெல்லாம் ஓகேன்ட்டாங்க. ஸோ ஷூட்டிங் எடுக்கும் போது நானாக இருப்பேன். என்னால் வந்து மற்றவங்களுக்காக டை கட்டிக்க முடியாது, மற்றவங்களுக்காக வந்து நான் என்னை மாற்றிக்க முடியாது. நானாக இருப்பேன். என்னோட தொழில் என்னவோ, என்னோட வேலை என்னவோ அது ஃப்ரேமில் வரும். உலகத்தில் யாரும் செய்யாத தப்புலாம் நான் ஒன்றும் செய்யறது கிடையாது. என் வேலைப்போ நான் கரெக்டாக நான் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். பட் என்னன்னா
இந்த புதுசா இந்த வர்ற ப்ரொடியூசர்ஸ் இந்த கலையை பத்தி தெரியாத இந்த கலைஞரை பத்தி தெரியாத ப்ரொடியூசருக்கு வந்து ப்ராப்ளம் நிறைய வரும். என்னன்னா அவங்களுக்கு வேற ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும், அதுல வந்து அவங்க காசு சம்பாரிச்சு பண்ணுவாங்க. when comes to இங்க காசு சம்பாதிக்கிறத விட அவங்களுக்கு வந்து இந்த 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 துறையில நம்ம வந்துட்டோமா, நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரிய வருவோம், பாப்புலர் ஆயிடுவோம், நமக்கு நிறைய இன்கம் வரும், நிறைய பொண்ணுங்க நம்ம கிட்ட வந்து பேசும், நிறைய இடத்துல வந்து வா உங்க படத்தை பார்த்தேன். ஆனா எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் ஒரு காசே இல்லாத கலைஞங்கிட்ட போய் எல்லாம் கை கொடுக்குறாங்க, போட்டோ வாங்குறாங்க. நான் இவ்வளவு காசு வச்சிருக்கோம், ஒருத்தன் கூட வந்து என்கிட்ட போட்டோ எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பந்தமே இல்லாம கேவலமான ஒரு மட்டமான ஒரு இன்னும் கெட்ட வார்த்தையான ஒரு எண்ணங்களோட ப்ரொடியூசர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க செய்யற தப்புகள் இருக்கு. அவங்க அவங்களோட ஆட்சி ஆளை பார்ப்பாங்க, இந்த இடத்துல நான் மாத்த பார்ப்பாங்க எல்லாத்தையும். மாத்த போத கலைஞர் வந்து மெரசல் ஆயிடுவான். எவனுமே எந்த டைரக்டருமே சரி எந்த கலைஞரும் மெரசல் ஆயிடும். இப்போ ஒரு காமெடி படம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அந்த காமெடி படத்தை வந்து நான் சீரியஸ் ஆக்க போறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த படமே வந்து காமெடியா தான் பண்ணியிருக்கோம். அது ஒரு நரேட்டிவ் மூவி. அந்த ஹீரோ வந்து இந்த கதையை பேசுவாரு, அது ஒரு காமெடி மூவி இல்ல. அந்த ஹீரோ சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசர் வந்து ஹீரோக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு உறவு இருக்கு. இல்ல அவரை நான் அப்படி காட்ட முடியாது அப்படின்னு ஒரு கோபத்துல இந்த படத்தை நான் சீரியஸா தான் வெளியாக்குவேன் அப்படின்னு, விஜயகாந்த் படமா தான் வெளியாக்குவேன், ஒரு விஷால் படமா தான் நான் வெளியாக்குவேன், ஒரு புரட்சி படமா தான். அப்ப நான் ஒரே ஒரு லைன் தான், இந்த படத்துல ஹீரோ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா மக்களுக்கிட்ட காமெடி ஆயிடுவீங்க, இந்த படத்துல காமெடி பண்ணீங்கன்னா மக்களுக்கிட்ட ஹீரோ ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்ன கேட்கல. ஸோ கேட்காம தோத்தவங்கள நான் பார்த்துருக்கேன். ஓடவே இல்லை படம், கழுவி ஊத்துறானுங்க, காதை பொத்திக்கணும். என்ன எனக்கு தெரிஞ்ச எனக்கு மேல உள்ளவங்க எனக்கு சொல்லி கொடுத்தவங்களாம் காத்து அப்படின்னு துப்புனாங்க என்னை பார்த்து. என்ன செஞ்சிருக்காரு. ஸோ கடவுள் புண்ணியத்துல அதுக்கப்புறம் எனக்கு லைஃபே இல்லைன்னு கூட நான் நினைச்சேன். ஐயோ என்னடா அது இந்த மாதிரி ஒரு மாட்டி இதாயிடுச்சு. கடவுள் புண்ணியத்துல எனக்கு அடுத்தடுத்து நானே தான் தேடிக்கிறேன், என் ஜாபை நானே தான் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஸோ ப்ரொடியூசர் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஒரு படங்கள் வரும்போது ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப முக்கியம். மற்றது எல்லாமே இருக்குங்க, உங்களுக்கு கூட நடிக்க வைக்கலாம். ஆனால் கரெக்டாக உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தை வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணி 30 பேர் இருக்காங்க, 30 பேர்த்துக்கு 30 கூயை வாங்குறோம், ஒரு வெள்ளி, 30 வெள்ளி மட்டும் தான் நான் சாப்பாடு டைம் செலவு பண்ணுவேன்ற மாதிரி இல்லாம, இந்த மாதிரிலாம் இல்லாம கலைஞர்களை ஆதரிச்சு செஞ்சா அதான் நிறைய பேருக்கிட்ட ப்ரொடியூசர்ஸ் காது வைக்கக்கூடாது. ஒரு ப்ரொடக்ஷன் வரும்போது ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நம்ம நடத்தினாங்கன்னா கரெக்டா வரும். இன்னொன்னு இல்ல, அவங்களுக்கே முன்னுக்கே நாலேஜ் இருக்கணும், ஒரு விருப்பம் இருக்கணும்ல இதை செய்யறது. ஸோ அந்த விருப்பத்தோட செய்யணும். காசு இருக்கு, ஒன்ன வாங்க முடியும், அவனை வாங்க முடியும், இவனை வாங்க முடியும். காசு இருக்கு, நீ வாங்க முடியாது. சரஸ்வதி வேலைக்கு போகவே மாட்டா, சிரிச்சிருவா, இப்போ வாசிச்சிருவா, வேற மாதிரி வாசிச்சிருவா. ஸோ அது இல்லை, உங்ககிட்ட இருக்க காசை வந்து எப்படி கரெக்டா பயன்படுத்தணும், போடுவா ஆகக்கூடாது அப்படின்றதுல ப்ரொடியூசர் கிட்ட தான் நான் இதை கேட்டுக்கிறேன். நல்ல ப்ரொடியூசர் வாங்க, ப்ரொடியூஸ் பண்ண வரவங்க படங்கள் நிறைய பாருங்க, நம்ம நாட்டோட கலைத்துறை எப்படி இருக்குன்னு பாருங்க. இவங்களை நம்ம கொண்டு வரணும், வளர்க்கணும், இந்த இண்டஸ்ட்ரியை வளர்க்கணும். அதுக்கு ப்ரொடியூசர் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. அவங்களுக்கு ஒரு கலைஞனா தான் இருக்கணும். இவன் அவங்க கிட்ட காசு இருந்தா அவங்க கலைத்துறை தெரிஞ்சவங்களா, கலையை படிச்சவங்களா இருக்கணும். அப்ப கரெக்டான ஆளுங்களை பார்ப்பாங்க. நான் கரெக்டான ஆளே இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்ன இது வரைக்கும் பார்த்த ப்ரொடியூசரே நான் தப்பானவன், அவங்க தப்பான ஒரு சாய்ஸஸ் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வெரி குட். ஆனா என்னை விட நல்ல கலைஞர்கள் இருக்காங்க எங்க நாட்டுல, என்னை விட நல்லா படம் செய்யறவங்க இருக்காங்க. அவங்களையாவது வாழ வைங்க. நான் தப்பானவனே வச்சுக்கோங்க, ஆனா இருக்காங்க. ஆனா நீங்க தப்பான ப்ரொடியூசரா தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் படத்தை எப்படி எங்க கொண்டு போய் ஓட்டுறதுன்னு தெரியலையே. எத்தனை டிக்கெட்டு அவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது, ஒரு தியேட்டருக்கு, ஒரு வாலுக்கு, இன்னும் உங்களுக்கு தெரியலையே. அந்த ஒரு கல்குலேஷன் இல்லையே. அதையும் நீ படிக்கணும்ல. ஸோ அது மட்டும் இல்லை. ஸோ ஒரு ஃபுல் ஐயோ என்ன எப்படி சொல்றீங்க, என்ன அப்படி சொல்றீங்க, ஐயோ ப்ரொமோஷன் கூட ஆகுமா, இதெல்லாமே உனக்கு தெரியணும். படம் எடுக்கிறது மட்டும் தான் எங்க வேலைன்னு இல்லை, எங்களுக்கு இதெல்லாம் தெரியும்.